தினமொரு வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. மோவாபியரும் அமோனியரும் இணைந்து பெரும்படையாக யோசபாத்திற்கு எதிராக வந்து கொண்டிருந்தனர். யோசபாத் அவர்களை எதிர்க்கும் வலுவின்றி தேவனை நோக்கி அபயமிட்டான். தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த யுத்தம் அவனுடையதல்லவென்றும் அவனுக்காக தேவனே யுத்தம் செய்வார் என்றும் அறிவித்தார். ஆனாலும் அந்த பெருந்திரளான சேனையை எதிர்க்கும்படி அவர்களுக்கு எதிராக யோசபாத் செல்ல வேண்டும் என்ற கட்டளையை தேவன் கொடுத்தார். யுத்தம் செய்ய போகிறவர் தேவன்தான். ஆயினும் யோசபாத் விசுவாசத்துடன் யுத்த களத்திற்கு செல்ல வேண்டியது அவசியம். இதுபோலவே பாவ சக்திகளுக்கும் பிசாசானவனின் பொல்லாத செயல்களுக்கும் நம்மிடம் தோன்றும் தவறான சுபாவங்களுக்கும் எதிராக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. பாவத்தை எதிர்ப்பதும் தீய சுபாவங்களை புறம்பாக்குவதும் பலவீனர்களாகிய நமக்கு எளிதான விஷயங்கள் அல்ல. ஆனாலும் தேவன் அவைகளின் மேல் நாம் பூரண வெற்றியடைய வழி செய்கின்றார். நாம் தவறான இயல்புகளையும் தேவனை பிரியப்படுத்தாத குணங்களையும் தேவனுக்கு உகந்ததல்லாத பழக்கங்களையும் மேற்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அப்போது தேவன் நம்மிடம் கிரியை செய்து அவைகளை மேற்கொள்ள செய்வார். நாம் பலவீனர்களாயிருந்தால் கூட அவைகளை எதிர்க்கவும் நம்மை விட்டு விலக்கவும் மன ஆர்வத்தோடு நாம் முன்வர வேண்டும். விசுவாசத்துடன் நாம் அவைகளை எதிர்க்க முன்வரும்போதுதான் தேவன் நமக்காக யுத்தம் செய்து அவைகளை துரத்துவதை காண முடியும். வலிமை வாய்ந்த மீதியானியர்களை எதிர்த்து போரிட தேவன் கிதியோனை தெரிந்து கொண்டார். ஆனால் கிதியோனோ அதற்கு தான் எவ்விதத்திலும் தகுதியானவன் அல்ல என்று கண்டான். ஆயினும் தேவன் அவனுக்கு வெற்றி அளிக்கப் போவதாக வாக்களித்தார். எளிதாக அவன் மீது யானியர்களை ஜெயிக்க முடியும் என்றார். இங்கே மீதியானியர்களை வீழ்த்தி கிதியோனுக்கு வெற்றி அளிக்கப் போகின்றவர் தேவன்தான். ஆனால் கிதியோன் தனக்கிருக்கின்ற பலத்தோடு தேவ வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு செல்ல வேண்டியது தேவையாயிருந்தது. அவ்விதம் அவன் சென்றபோது கிதியோன் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை காண முடிந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.